வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு சுல்தானா ஐசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான எக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸு, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் தேவைக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவு வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்குதோ அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாம். புளிப்பு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. தக்காளி வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், சேர்த்து நல்லா வதக்குங்க. லைட்டாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெங்காயம் வேக விட்டுடலாம். இப்போ நமக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. கீறி விடும்போது நமக்கு நல்லா மசாலா முட்டையில் நல்லா இறங்கிரும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டை ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.